ராம்சிக்லிட்ஸ் அப்படிங்கிற சிக்லிட் வெரைட்டி பிளான்டட் டேங்க் ஃபிஷ் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பிளான்டட் டேங்க்கில் வளர்க்குறாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பிளான்டட் டேங்க்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளான்டட் டேங்க் ஃபிஷ் கிடையாது. டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும்போது பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 டிகிரிக்கு மேலே போனால் தாங்காது. ஸோ இந்த ஃபிஷ்க்கு 25 டிகிரிக்கு கீழே நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது சில்னஸ் அதிகமாகும் போது செத்துரும். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் பிளான்டட் டேங்க்கில் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த சிக்லிட் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ரேட் அதிகம். இதோட கலரேஷன் கோல்டு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. கோல்டு அண்ட் ரெட் காம்பினேஷன், கோல்டு ரெட்டு பிளாக் மூணுமே கலர் பேச்சஸ் இதில் இருக்கும். பிரைட் லைட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் சிக்லிட்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டே சாண்ட் சப்ஸ்ட்ரேட் தான். இது பிளான்டட் டேங்க்கில் வளர்க்கணுன்ட்டு எந்த வித மேண்டேட்டரியும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் கண்டிப்பாக அதை பிளான்டட் டேங்க்கில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அக்வாரியமில் ஓரளவுக்கு, அதாவது சிக்லிட்ஸ் ஃபிஷ் கீப்பிங்கில் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் 28 கீழே போகும்போதே இது வந்து சிக் ஆகிடும், ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும், சம் ப்ராப்ளம்ஸ் வந்து செத்துரும். ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.